அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியுமே நான் ட்ரை பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் கிச்சனுக்கு வந்துட்டு கடகடன்னு மாவு பிசையலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதுவும் பரோட்டாவுக்கு தான். பரோட்டா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட். வீக்லி ஒன்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். பரோட்டாவுக்கு மாவு பிசையும் போது உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மாவு சோடாப்பூ சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். பரோட்டா வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக நமக்கு ஹோட்டலில் வாங்குற மாதிரி லேயர் லேயராக வரும். மாவு நல்லா பிசையும் போதே கூடவே கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு மாவு அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பரோட்டாவுக்கு சைட் டிஷ் வந்து எப்பயுமே நல்லா காரசாரமாக இருக்கணும். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ப்ரான்ஸ் தொக்கு தான். இந்த ரெசிபி நான் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஊர்லேருந்து சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தனால நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து ப்ரான்ஸ் தொக்கு ரெடி பண்ணுறேன். இந்த ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் ட்ரை பண்ணாமல் அப்படியே ட்ரை பண்ணியாச்சு. இப்போ மாவு நல்லா ஊறினதும் பரோட்டா நல்லா திரட்டி எடுத்துகிட்டு அதை வந்து கல் சூடானதும் நல்லா சுட்டு எடுத்தோன்னா சூப்பர் சாஃப்டான லேயரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்லேயும் பரோட்டா லவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பரோட்டாவை சுட்டு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நானுமே இப்போ சாப்பிட போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ்.